வணக்கம் மக்களே, உங்களின் ஆர்ஜே சீதா ரவி எங்களின் ஜெஸ் யூடியூப் சேனலுக்காக மீண்டும் ஒரு நேர்காணல். செலிபிரிட்டி RS ரவிப்பிரியன் மியூசிக் டைரக்டருடன் நேர்காணல். வாங்க பார்க்கலாம். வணக்கம் திரு RS ரவிப்பிரியன் அவர்களே, உங்களிடம் சில கேள்விகள். சின்ன வயசுலேயே மியூசிக் துறைக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு கல்வி மேலே ஆர்வம் குறைவா? யார் சொல்லுது? அதாவது நம்ம அப்பா சொன்ன ஒரே விஷயம், நீ எது பண்ணாலும் கல்வியை முடிச்சுட்டு பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சொன்னது மாதிரியே ஐ டிட் மை சைக்காலஜி பண்ணிட்டு தான் ஐ வெண்ட் இன்டு மியூசிக். அது வரைக்கும் சும்மா சின்ன பையனாக நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ப்ராஜெக்ட். ஸ்டில் ஐ வாஸ் ஸ்டடியிங். பட் இது சைக்காலஜி முடித்த கையோட ஐ வென்ட் டு மியூசிக் ஃபுல் டைம். திருநெல்வேலியில் RMP குடும்பம்னாவே திருநெல்வேலியே அதிரும். அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரியமான குடும்பத்திலிருந்து வந்தவர் நீங்கள். உங்களுடைய தாத்தா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் 16 இசை கருவிகளை மீட்டக்கூடியவர். உங்களுக்கு உங்கள் தாத்தாவினால் கிடைச்ச இசை ஆர்வமா இல்லை நீங்கள் சுயமாக இந்த இசைத்துறைக்கு வந்தீங்களா? தாத்தா வந்து அவர் ஒரு எக்ஸென்ட்ரிக் ஜீனியஸ் மியூசிக்கில். அவர் பார்த்து வியந்தது உண்டு. அவரோட ஜீனா என்னன்னு தெரியல, இயற்கையாகவே மியூசிக் வந்து. பட் ஐ காட் ட்ரெயின்ட் ஃப்ரம் மெனி மியூசிஷியன்ஸ். அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலையாள மியூசிக் டைரக்டர், டேவிட் அப்படின்ட்டு ஒரு ஹாலிவுட் மியூசிக் டைரக்டர், ஆனந்தா அப்படின்னு ஒரு கிளாசிக்கல் டீச்சர். அது தவிர்த்து நானே என்ன டெவலப் பண்ணிட்டு நிறையா பேருக்கு வாசிச்சிருக்கேன். கீபோர்டு நிறைய கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ யூஸ் டு பி எ சிங்கர் ஆல்சோ. ஸோ அப்படி வந்த அனுபவம். சார், உங்களை பார்த்தா ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நீங்கள் ஏன் உண்மையை தவிர என்ற ஒரு குறும்படத்தில் வில்லனாக நடிச்சிங்க? நடிப்பில் ஹீரோ வில்லன்ன்றது கிடையாது. இன்ஃபேக்ட் வில்லனை தான் அதிகமாக ஆக்ஷன் இருக்கும். அந்த சூப்பர் ஸ்டாரே வில்லனாக வந்து ஹீரோ ஆனது தான். ஸோ அந்த அடிப்படையில் அந்த கேரக்டருக்குள்ள வந்து என்ன நடிக்க சொன்னாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் ஆக்டட், தட்ஸ் ஆல். நடிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு பாரபட்சம் கிடையாது. உங்களுடைய தாயார் திருமதி ருக்மணி அவர்கள் ஒரு நாட்டிய பேரொளின்னு கேள்விப்பட்டோம். உங்களுடைய இசைத்துறையில் அவங்களுடைய பங்களிப்பு என்ன? என்னோடய அம்மா என்னுடைய பிக் சப்போர்ட்னு சொல்லலாம், கிரேட் சப்போர்ட். அவங்க வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு இசை குடும்பத்துலேருந்து வரவங்க. அவங்களா இருக்கட்டும், அவங்க தங்கைகளாக இருக்கட்டும், கலாஷேத்திரால நடனம் பயிற்றுவாங்க. அவங்க தங்கச்சிங்க எல்லாம் வந்து அவங்க அமலாவோட பேட்ச். ஸோ அம்மா வந்து எப்போயுமே என்னோடய காம்போசிஷனில் வந்து நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணாங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க எப்பயுமே ஒரு கிரேட் சப்போர்ட் தான் இருக்கு. சார், உங்களுடைய தந்தையார் திரு சண்முகநாதன் அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் நீங்கள் இசைத்துறைக்கு வர்றதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்களா? அப்பா வந்து ஆக்சுவலாக சொன்ன ஒரே விஷயம், எது பண்ணாலும் படிப்பு முடிச்சுட்டு பண்ண அப்படின்னாரு. ஸோ ஐ டிட் மை ஸ்டடீஸ். அண்ட் அதுக்கப்புறம் அவரால் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இது கிடையாது. பட் அவர் சொன்ன அட்வைஸ், படிப்புன்றது எப்பயுமே கையில் இருக்கணும். ஸோ ஐ டிட் மை சைக்காலஜி. மற்றபடி அவர் எதுலேயுமே இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன். நீங்கள் பல இசைக்கலைஞர்களையும் பாடல் ஆசிரியர்களையும் பாடகர்களையும் பல டைரக்டர்களையும் உருவாக்கியிருக்கீங்க. அவங்களுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம்னா அவங்க லைஃப் நல்லா அமைஞ்சதுன்னா நமக்கு எப்போயுமே சந்தோஷம் தான். அதுக்காக தான் நம்ம ஒருத்தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நம்ம மூலியமாக நம்ம எதுவுமே பண்ணுறது சொல்கிறதே கிடையாது. ஏன்னா அது அம்மா ஒன்று சொல்லியிருக்காங்க, யாராவது ஏதாவது பண்ணால் மறக்காத, நீ ஏதாவது பண்ணால் உடனே மறந்துடு அப்படின்னு. ஸோ அவங்க வளர்ச்சியை பற்றி 4 பேர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி அண்ட் ஐ தேங்க் காட் ஃபார் ஆல் தட். சார், நீங்கள் பல பேருக்கு மறைமுகமாக உதவி பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி நம்ம ரசிகர்கள் தெரிஞ்சுக்கலாமா? செய்த உதவியை சொல்வது தமிழன் பண்பல்ல, அது நாகரீகமும் இல்லை. ஸோ அதனால் அதை நான் உதவியாக கருதுறதே கிடையாது. ஏதாவது கேட்டால் நம்மளால் முடிஞ்சது பண்ணுறது தான் நம்ம ஒரு மனிதனாக இருக்கிறதுக்கு ஒரு பலன். ஸோ தட்ஸ் ஆல். சார், நீங்கள் உலகம் பூரா இருக்கக்கூடிய இசை கலைஞர்களையும் பாடல்களையும் இணைத்து சிங் அண்ட் சேட் என்ற ப்ரோக்ராம் நடத்தியிருக்கீங்க.
அந்த தாட் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது சிங் அண்ட் சேட் அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் வந்து நானும் கேஷவ் சார், இஷிதா மீடியாவோட ஓனர், 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது வித்தியாசமாக ஏதாவது பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ இப்போது ஆன்லைன் என்ற ஒரு மெட்டீரியல் இருக்கிறதால உலகம் பூரா இருக்கிற மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி ஒரு மறக்கப்பட்ட ஒரு விஐபி யோடைய அவர் ஒர்க் பண்ண படத்தில் இருக்கிற பாடல்களை நம்ம வந்து லைவாக பாடுறது ஆன்லைனில், அதுதான் அந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட். ஸோ அந்த வகையில் ஆன்லைனில் வந்து உலகம் பூரா இருக்கிற சிங்கர்ஸை நம்ம ஒன்றா இணைத்து அந்த ப்ரோக்ராம் பண்ணேன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் 30 எபிசோட்ஸ் பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடே வந்து நம்ம ஆர்வி உதயகுமார் சார் தான் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். ரொம்ப பெருமைப்பட்டார். அவர் பண்ண முதல் படத்துலேருந்து கடைசி படம் மீன்ஸ் அவர் ஒர்க் பண்ண கடைசி படம் வரைக்கும் உள்ள அத்தனை சாங்ஸு, அவர் எல்லா படத்துலேயும் ஒரு பாட்டு பண்ணோம். ரொம்ப பெருமையாக அதை பற்றி பேசியிருக்காரு. அது எப்போ பேசினார்னா, நான் பண்ண ஒரு சாங்கு ஒரு வினா ஒரு விடைன்னு சொல்லிட்டு திரு ஏல்ராஜாவோட இயக்கத்தில், அதை வந்து தமிழ் டைரக்டர்ஸ் யூனியனில் தான் நம்ம ரிலீஸ் பண்ணோம் சென்னையில். ஸோ அப்போ வந்து அந்த இதில் சொன்னார், இது ரவிப்பிரியன் வந்து இவ்வளோ பண்ணியிருக்கார் அப்படின்னு அவர் வாயில் சொல்லும்போது, இவ்வளோ சாதித்த ஒரு பெரிய மனிதர் சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரவுட் அண்ட் the credit goes to Almighty. ரவிப்பிரியன் வந்து இசையமைப்பாளர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நிறைய ஒர்க் பண்ணுறாரு. அவர் கனடாவில் இருக்கார். இப்போது அங்கே இருந்துகிட்டே உலகளாவிய சிங்கர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணுன்னேன்னு என்னை கேட்டார் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. அதனால் என்ன பண்ணிடுவோம், என்ன பண்ண போகிறீங்கன்னு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன்னே, அதுக்கப்புறம் நாங்கள் பிளான் பண்ணிட்டு சொல்கிறேன்னு என்னுடைய முதல் படத்திலிருந்து கடைசி படம் வரையில் இருக்கிற ஒவ்வொரு படத்திலிருந்து ஒவ்வொரு பாடல் உலகம் ஃபுல்லாக இருக்கிற சிங்கர்ஸை ஆன்லைனில் எடுத்து முந்தானேத்து அந்த ப்ரோக்ராம் பண்ணார். ஆடி போயிட்டேன். ஏன்னா முதல்ல எழுதின மெல்ல மெல்ல நடந்து வந்தது பாதம் அந்த பாட்டிலிருந்து இவ்வளவு அழகாக பாடினாங்க. எங்கெங்கேருந்து பாடுறாங்க. சின்ன குழந்தை ஒன்று பாடிச்சு, அந்த வானத்தை போலமா சூப்பராக பாடினாங்க. ஸோ எங்கேயோ இருந்துட்டு உலகத்தில் இருக்கிற அனைத்து இசை பிரியர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த மாதிரி நல்லா பண்ணிட்டு இருக்கீங்களா. அதுக்கப்புறம் தான் அவரை பற்றி என்ன ஏதுன்னு பார்த்தா, அந்த ஆள் இங்கிலீஷ் படத்துக்கெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்காரு ரவிப்பிரியன். இந்த ஆல்பம் இசையமைத்தவர் வந்து எங்கள் சங்கத்தை சார்ந்த ரவிப்பிரியன் அவர்கள், எங்களோட மெம்பர், எங்களுடைய சீனியர் மியூசிஷியன்ஸ் யூனியனோட மெம்பர். அவர் வந்து எனக்கு வந்து நாளைக்கு வெளிநாட்டில் இருக்கேன், என்னுடைய சார்பாக நீங்கள் போய் இந்த கலந்துக்கோங்கன்னு சொன்னார். ஸோ ஒரு மெம்பர் அவர் இல்லாத சூழ்நிலையில் நான் வந்து இலங்கையில் இருக்கிற கண்டியில் பிறந்து தமிழ்நாட்டு மக்களுக்கே தெய்வமாக விளங்கிட்டு இருக்கிற எம்ஜிஆர் பிறந்த இலங்கையிலேயே நீங்களும் பிறந்து தென்னிந்திய சினிமா இண்டஸ்ட்ரியே கலக்குன்னு கலக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எம்ஜிஆர்னா ரொம்ப பிடிக்குமாங்க சார்? புரட்சி தலைவர், ஒரு ஒப்பற்ற தலைவர். அவரை மாதிரி இன்னொருத்தர் பரப்பாங்களே அப்படின்னா அது ஹிஸ்ட்ரியே வந்து அதுக்கு பதில் சொல்லணும். ஏன்னா கண்டி என்ற ஒரு இடத்துல இலங்கையில் பிறந்து அப்புறம் தமிழ்நாட்டையே வந்து ஆட்சி செய்த ஒரு மாபெரும் தலைவர்ன்றதை விட அவர் அதையும் தாண்டி ஒரு கடவுள்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி கூட ஏழைகள் இதயத்தில், ஸ்பெஷலி பெண்கள் இதயங்களில் அவர் வந்து கடவுளை வாழ்கிறார். அவர் இறந்துட்டு தான் இன்னும் யாரும் ஏற்றுக்கவே மறுக்கிறாங்க. அப்படி ஒரு பெரிய மாபெரும் ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த வகையில் நான் இலங்கையில் பிறந்திருக்கேன்னா எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சாலும் கேட்டாது நாம் கம்பேர் பண்ணுறது கூட கிடையாது. பட் அவரோட வழியில் வந்து நானும் இங்கேருந்து அங்கே போயிருக்கேன்றது ஒரு பெரிய விஷயம். அவர் மாதிரி ஒரு மனிதர் இந்த மண்ணில் பிறக்கிறது, இனி பிறப்பது அரிது. எத்தனை பெரிய 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 கலைஞர்களை உருவாக்கியிருக்கார். அவருக்கு எத்தனை தொழில்நுட்பம் தெரியும்ன்றது அவர் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய காட்ஃபாதர் எஸ்பிபி உருவாக்கினதே அவர் தான். ஸோ ஐ ரியலி அடார் புரட்சி தலைவர். நீங்கள் அதிகமாக காதல் பாடல் தான் கம்போஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு ரொமான்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா சார்? அஃப்கோர்ஸ் ஐ எம் அ வெரி ரொமான்டிக் பர்சன். காதல் அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காதலை தாண்டி தான் எல்லாமே இன்ஃபேக்ட் இந்த இயற்கை கூட நம்ம நேசிக்கணும். காதல் இல்லைன்னா எதுவுமே கிடையாது. ஈவன் மியூசிக் மேலே லவ் இருந்தால் தான் இசையே வந்து நமக்கு கம்போஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் ஐ எம் அ வெரி ரொமான்டிக் பர்சன்.
நீங்கள் 7 வயசுலேயே கம்போஸ் பண்ணதா சொன்னீங்க. அந்த ஞானம் உங்களுக்கு எப்படி வந்தது? அதாவது 7 வயசுலேயே நான் வந்து தேவாரங்கள் எல்லாம் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா ஸ்கூலில் வந்து அசம்பிளியில் என்ன தான் பாட விடுவாங்க. ஐ வாஸ் அ சிங்கர், ஐ வாஸ் டீசென்ட் சிங்கர். ஸோ அதனால் என்ன விடுவாங்க, ஒரு ஃப்ரைடேயும் வந்து ப்ரேயர்ஸ் பாடுறதுக்கு. அப்போ அதில் இருக்கிற டியூன் வந்து எனக்கு வந்து அதையே பாடும்போது போர் அடிக்க ஆரம்பித்து நானே கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்தது தான் இன்றைக்கி இங்கே வந்துருக்கு. எங்கள் ஜாஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்காக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கருத்து சொல்லும் அளவுக்கு நான் ஒரு பெரிய மேதை கிடையாது. இருந்தாலும் லவ் மியூசிக், எல்லோரும் இசையை நேசிங்க, ஏதாவது நல்லதே நினைங்க. நல்ல எண்ணங்கள் நல்ல செயலை உருவாக்கும், நல்ல செயல்கள் வெற்றியை கொடுக்கும். ஸோ பி சிம்பிள். பணம்னு சொல்லிட்டு ஒன்றா நம்ம எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் முடிந்தால் அந்த 6 அடி நிலம், நம்ம என்ன பெரிய பட்டங்கள் வைத்திருந்தாலும் இறந்த அடுத்த செகண்ட் நமக்கு பேர் பாடி. ஸோ அதனால் பி ரியலிஸ்டிக், பி ஹூ யூ ஆர். யாரையும் காப்பி பண்ணாதீங்க, யார் வளர்ச்சியும் பார்த்து எதுவும் மிகைப்படுத்தி பார்க்காதீங்க, பொறாமைப்படாதீங்க. நமக்கு சேர வேண்டியது நமக்கு வந்தே சேரும், சேராதது எந்த நிலையிலும் சேராது. ஸோ பி ஹாப்பி வித் வாட் வி ஹேவ். அவ்வளோதான். லைஃப் இஸ் வெரி சிம்பிள் அண்ட் இன்பமும் துன்பமும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ தட்ஸ் ஆல் ஐ எம் டெல்லிங் ஆல் தி ஃபேன்ஸ். ஓகே, லவ் யூ ஆல். என்ன நேயர்களே, இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மீண்டும் சிறப்பு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களின் RJ சீதா ரவி. நன்றி, வணக்கம்.